26 தேர்தல் அறிக்கை எப்படி இருக்கும்? இல்ல 2 அமைச்சர்கள் வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு எல்லார்கிட்டயும் விளக்கி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட பெரும்பாலான தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இன்னும் சில பரிசீலனையில இருக்கிறது. சிலவற்றை நிதிநிலை பிரச்சனைகளால் செய்ய முடியவில்லை அப்படிங்கிறதையும் தெளிவாக எடுத்து சொல்லியிருக்காங்க. அதனால தேர்தல் வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்ற முடியாவிட்டாலும் பெரும்பாலான தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களை நாங்க வாக்குறுதிகளை நிறைவேற்றி தந்திருக்கிறோம். அதுதான் உண்மை. நிச்சயமாக 26 எதை சாத்தியம் என்ற அந்த புரிதலோடு தான் அதை செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு பணித்திருக்கிறார்கள். நிச்சயமாக மக்களுடைய கோரிக்கைகள் என்ன என்பதை தெரிந்து கொண்டு கேட்டு அறிந்து கொண்டு அதில் எதை செய்வதற்கு சாத்தியம் இருக்கிறது, சாத்தியம் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே செய்யவும் கூடாது, செய்யவும் முடியாது. அதனால எதை செய்யலாம் செய்ய வேணாம்னு பகுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும்.